ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பா கோதுமை ரவை உப்புமா தான். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை ரவை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி பட்டாணி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம், கேரட், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சது எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா இன்னும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம கோதுமை ரவை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த கோதுமை ரவையோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் அவள்தான் நம்ம ரவை வறுந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயே வச்சுட்டு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் கிராம்பு, பட்டை, அந்த பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இது பட்டாணி நான் ஊற வச்சு வச்சேன்றதுனால வெங்காயத்தை கூடவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி, அதில் தக்காளி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, கேரட்டு, பீன்ஸு, இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு நல்லா தட்டு வச்சு நல்லா காயெலாம் நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு அடுப்பு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி காயெலாம் வெந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பட்டாணி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு, இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அளந்து, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ரவை உப்புமாவுக்கு. நீங்கள் அதே மாதிரியே கோதுமை ரவைக்கு நல்ல மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா ரவை ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி இந்த அளவு கொதித்ததுக்கப்புறமா ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. பார்த்து கிண்டுங்க. அது கொதிக்கும் போது கை மேலெலாம் தெரிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா கெட்டி தட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டி பதமாக வந்ததுக்கப்புறம், இப்போயே கெட்டி ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக நல்லா ஆகும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த பதம் வர வரலும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா மூடி வைங்க. தண்ணி ஊற்றின உடனே மூடிடாதீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடுங்க. நல்லா எந்த அளவு இந்த உப்புமா நல்லா கிளறி கிண்டி விட்டு மூடுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். காய்கறிலாம் இன்னும் நிறைய நம்ம குடமிளகா அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் உப்புமாவோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கலரி பார்க்கலாம். இப்போ லேசாக தான் தண்ணி இருக்குது. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் திரும்பவும் மூடி வைக்கலாம். கலரி விட்டுட்டு நல்லா கீழேருந்து நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது எல்லாருக்குமே, குழந்தைங்களும் நல்லாவே விரும்பியே சாப்பிடுவாங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் திரும்பவும் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், உப்புமா ரெடி. நான் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த உப்புமா உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் இப்படி தான் செய்வோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது சொல்லுங்கள். இந்த மாதிரி கோதுமை ரவா உப்புமா வித் தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன வீடியோ வேணும், டிஷ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.